ஆப்டிடியூடில் செட் 3 நம்ம பார்க்க போகிறது ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் இந்த கொஷின் பாருங்கள். ரேஷியோ சம் மாதிரி n:38 அப்புறம் ரேஷியோ 3:57 அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம்? n/38 ஈக்குவல் டு 3/57. இப்போ என்ன கேட்குறான்? ஃபைண்ட் n அப்படின்னா இதை இங்கே வந்துடுமா? வந்துச்சுன்னா 3/57 × 38. இப்போ சால்வ் பண்ணால் 57னா 1, 27னா 9, 19, 38னா 2, n ஈக்குவல் டு 2 ஆன்சர். இது சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். The distance between 2 points A and B is covered in 5.5 hours at the speed of 50 km/h. If the speed is increased to 5 km/h, how much it would be saved அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வண்டி 50 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னா 5.5 மணி நேரம் போயிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியாது. நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 மணி நேரத்துக்கு 50 km/h தானே அர்த்தம். அப்படின்னா 5 மணி நேரத்துக்கு எவ்வளோ போயிருக்கும்? 50 × 5னா 250. அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 50னா அரை மணி நேரத்துக்கு 25 km போயிருக்குமா? இப்போ டோட்டலாக 275 km போயிருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? 5 km/h இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 55 km ஸ்பீடில் 50 km ஸ்பீட்லேருந்து 55 km ஸ்பீடாக போயிருக்கும். அப்படின்னா 55 km டிவைட் பண்ணால் என்ன வரும்? டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அதோட எவ்வளோ டைமிங் சேவ் ஆகிருக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 11 சரி பாருங்கள், இது 2 5 11 ஆகுமா? 11 அப்படின்னா இங்கே 25. 11 டேபிள் பண்ணால் கீழே 5, இங்கே மேலே 25, இங்கே வந்து 5. இப்போ 5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லேயே போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே 5ன்னா இந்த 5 மினிட்ஸ்ன்னு எடுத்து ஆன்சரில் போட்டுக்கூடாது. 5 ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே ட்ராவல் ஆகிருக்கும். அப்படின்னா அது எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? 5 hours 30 minutes. 5 hours 30 minutes போயிருக்குமா? இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 5 அப்படின்னா மிச்சம் 30 minutes வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 30 minutes. ஓகேவா? நீங்கள் இதை 5 ஹவர்ஸையும் மினிட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். இப்போ x = 7 - 4 of √3 என்ன கேட்குறான்? √(x)ம் ப்ளஸ் 1/√(x) என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ எக்ஸுக்கு இந்த √(x)க்கு வந்து இந்த வேல்யூ எடுத்து இங்கே போடலாமா? போட்டு கண்டுபிடிக்கலாம். போட்டு என்ன வரும்? இப்போ √(x) ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? √(x) கண்டுபிடிச்சா √(x)னா இதுக்கும் √7 - 4√3. இது எப்படி எடுக்கலாம்? இதை பிரித்து பார்க்கலாம். 7 எப்படி பிரிக்கலாம்? 4 3ன்னு பிரிக்கலாமா? அதாவது 4 + 3, இங்கே ஒரு மைனஸ், இங்கே 4 இதுக்கு ரூட் எடுத்தால் 4க்கு மட்டும் ரூட் எடுத்தால் 2, இங்கே வந்து அந்த ப்ளஸ் 3 எடுக்க முடியாது, அதனால் √3க்கு நடுவில் போயிடும், சின்னதாக போயிடும். இங்கே 4க்கு எடுத்தால் 2 √3. இப்போ என்ன வரும்? 2 + √3 - 2√3னா 2 √3ல ஒரு √3 போச்சுன்னா வெறும் ஒரு √3 தானே. இப்போ வந்து -√3, 2 - √3. √(x)க்கு வந்து வேல்யூ 2 - √3. இந்த இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? √(x)ஓட வேல்யூ என்ன? 2 - √3 ப்ளஸ் 1/2 - √3. இங்கே 1/ல இருக்குன்னா இது மேலே வந்துச்சுன்னாவும் 2 ப்ளஸ்ன்னு மாறிடுமா? 1 - √3 முன்னாடி ஈக்குவல் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 2 + √3. இப்போ +√3 -√3 போயிடுச்சு. 2 to 4 ஆன்சர் வந்து +4. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் டிவிசிபிள் பை 12, 24, 48, 60 and 96 அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த 5 நம்பருக்கும் எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எப்படி எடுப்போம்? 5 நம்பருக்குமே எடுக்கலாமா? தேவையில்லை. இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம். 12, 24 12ஓட மல்டிப்ளிகேஷன் தானே, 12 × 2 தானே 24. அப்போ இதை மிஸ் பண்ணி எடுத்துடலாம்.
24 48 பாருங்கள். 28 48னா இதோட 2 24 × 2 தானே 48. அப்போ இதோட மல்டிப்ளிகேஷனுக்கு அதே தேவையில்லை. 48 × 2 வந்து 96. அப்போ அதுவும் தேவையில்லை. இப்போ 60 96 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ரெண்டுக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தால் போதும். 60 96. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்ப்போமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4 24 15 இங்கே 3 8 5 வருமா? இதுக்கு வரும் பண்ணால் 4 2 அதே தான் வரும். அப்போ இதை அப்படியே மல்டி பண்ணால் 5 4 சார் 20 8 3 சார் 24 24 மல்டி பண்ணால் 480. 480யா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரோட டிவிசிபிள் ஆகிற நம்பரை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னால் என்ன? 1 0 0 0 0. 5 டிஜிட் நம்பரில் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இதான ஃபஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரு. இதில் வந்து 480யோட டிவைட் பண்ணி பார்ப்போமா? 480யோட டிவைட் பண்ணால் டிவைட் பை 10,000 பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து 4னா 2 வந்து 960யா? 960 ரிமைனிங் 4 இங்கே 0 சாரி இங்கே 0 இங்கே 4 இந்த 0 வந்து இங்கே வந்துச்சா? 400ஆ? 400 போட்டோம்னா இங்கே ரிமைனிங் வரலையா? ரிமைனிங் வந்து 400. இப்போ வந்து இதோட நாம் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். சப்ராக்ட் பண்ணி பார்த்தா 480 மைனஸ் 100 480யா? இப்போ வந்து 10,000ஓட 80 ஆட் பண்ணிக்கிட்டால் அதுதான் ஆன்சர். 10,080 ஆன்சர் இருக்கா? அவ்வளோ. காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் ஏ ரூம் ஆஃப் 65 dm × 30 dm at ₹45 per square meter அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு ரூமை கார்பெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து 45 ரூபா ஸ்கொயர் மீட்டருக்கு கேட்குறாங்க. இவங்க கொடுத்துருக்க அளவு ரூமோட அளவு வந்து மீட்டரில் கொடுக்காம டெசிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 65 டெசிமீட்டர் 30 டெசிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டெசினா என்ன? 10 மீட்டர் அப்படின்றாங்க. 65 டெசிமீட்டர்னா 65 × 10 அப்படின்னு அர்த்தம். இப்போ டெசிமீட்டரை மீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா டெசிமீட்டர்னால் இப்போ இதுக்கு கன்வர்ஷன் தெரியணும் உங்களுக்கு. ஒரு டெசிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ 10 சென்டிமீட்டர்னா இங்கே சென்டிமீட்டரா? இப்போ டிவைட் பை 100. அதாவது எத்தனை சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1 மீட்டரா? இப்போ இதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10 டெசி கொடுத்துட்டாங்க. அப்போ 100. இப்போ 0 0 போச்சுன்னா 65/10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு டெசிமீட்டர்னால் அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 10 பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த சம்மை அப்படியே போடுவோமா? போட்டால் 65 டெசிமீட்டர்னா இன்ட்டு 10னா கீழே 10 இன்ட்டு 30யா? 30 அதுக்கும் டெசிமீட்டர் தான், அதுக்கும் 10 அப்புறம் இன்ட்டு 45. இதை சால்வ் பண்ணால் 0 இது போயிடுச்சு. இங்கே பண்ணால் 2 இங்கே 9 5 டேபிளில். இப்போ 65 இங்கே 3 இருக்குமா? 3 இருக்குது. 65 × 3 195 இன்ட்டு 9 டிவைட் பை 2வா? இப்போ 9 பண்ணால் 4.5 4.5 இன்ட்டு 195 மல்டிபிள் பண்ணால் இங்கே 5 7 9 அப்புறம் இங்கே 0 8 7 இதை ஆட் பண்ணால் 5 7 9 + 8 77 இங்கே 8 இல்லைனா 877 இங்கே பாயிண்ட்னால ஒரு டிஜிட் 877.5 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். பாருங்களேன், -4.6 இன்ட்டு -4.6 இருக்கா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? -4.6 + 0.6 அப்படின்னா மைனஸ் இந்த 0.6ம் 0.6ம் போயிடுச்சுன்னா 4. இப்போ 46 மல்டிபிள் பண்ணுவோமா? 46 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 16 டேஷ் 36க்கு 3 6 அப்புறம் 3 அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு செகண்ட் லாஸ்ட் 6 4 24 அப்புறம் 6 4 24 48 + 3 51 இங்கே 1 அப்புறம் இங்கே 5 16 + 5 21 16 2116
2116 இங்கே 2 டிஜிட்னால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே கீழே -4. இப்போ இது பண்ணால் டிவைட் பண்ணால் 21க்கு 20னா 5, மிச்சம் ரிமைனிங் 11, அதில் 8, 8னா 2, அப்புறம் ரிமைனிங் 3, 36னா 9. ஸோ ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி அப்படின்னா 5.29. இந்த மைனஸ் வந்து மைனஸ் அப்படின்னா -5.29. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம். இந்த சம் பாருங்கள். y ஈக்குவல் டு 2x minus 1 by x plus 3, y ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. yக்கு 1 வேல்யூ போட்டால் அப்படியே இது கிளாஸில் வந்துடும். 1 மல்டிப்ளிகேஷனில் x plus 3 ஈக்குவல் டு 2x minus 1. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு y எல்லாம் இந்த ஒரு இது நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 2x minus x 3 plus 1 அதான் 4. 2x over x போச்சுன்னா x equal to 4. ஆன்சர் வந்து +4. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க? பை செல்லிங் 90 சாக்லேட் ஃபார் ₹160, a trader incur a 20% loss. How many chocolates should be sold for ₹96 to make 20% profit? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 90 சாக்லேட்டை 160 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது வந்து என்னென்னா 20% லாஸு. அது வந்து 20% லாஸ் ஆகுது. அதுவே ஒரு எத்தனை நம்பர் சாக்லேட்ஸை விற்றா 20% லாபம் கிடச்சி 96 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 160, அதாவது ஒரு சாக்லேட்டோட விலை ஃபஸ்ட் எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சாக்லேட்டோட விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 160 ரூபீஸ்க்கு 90 சாக்லேட் விற்கிறாங்கன்னா ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 16/9 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 16/9னா இது வந்து 20% லாஸ் இல்லை. 20% லாஸ்னால் எவ்வளோ? அதாவது 20னா 100ல் 20 போச்சுன்னா 80, 80/100ன்னு அர்த்தமா? இது வந்து லாஸ் பர்சன்டேஜ். இதை சால்வ் பண்ணிக்கலாம். 0 போச்சு 8 அப்படின்னா மேலே 4 கீழே /5 இப்படி வருமா? 4/5ன்ட்டு. இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா தெரியும். அதை செல்லிங் ப்ரைஸ்லேருந்து கொண்டு வருவோமா? கொண்டு வந்தால் செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்ன? காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஒரு ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ ஆர் லாஸோ. ஓகேவா? கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? காஸ்ட் ப்ரைஸ் தானே தெரியணும். செல்லிங் ப்ரைஸ் தான் தெரியும்ல. 16 ரூபா 16/9. ஒரு சாக்லேட் வந்து 16/9க்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடுமா? ஓகே. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு? 16/9. இப்போ டிவைடில் எவ்வளோ போட்டோம்? பர்சன்டேஜ் 4/5 போட்டோமா? இங்கே டிவைடட் பை 4/5 போட்டால் இது வந்து மல்டிப்ளிகேஷனில் 5/4 அப்படின்னு வந்துடுமா? அதை மல்டிப்ளிகேஷனில் 5/4ன்னு போட்டுக்கலாம்ல. இன்ட்டு ரிவர்ஸில் இது மேலே கீழே மாறி 5/4 அப்படின்னு போட்டு இங்கே 4 5 20 20/9. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 சாக்லேட் 9 ரூபாய்க்கு விற்றா மட்டும்தான், சரி 9 சாக்லேட் 20 ரூபாய்க்கு விற்றா மட்டும்தான் அவருக்கு வந்து 100% போட்ட காசு எடுக்க முடியும். ஆனால் அவர் இப்போ 16 சாக்லேட்டை 9 ரூபாய்க்கு விற்று 20% லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? அடுத்தது இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சா? 20/9. அடுத்து 96 ரூபாய்க்கு n நம்பர் ஆஃப் சாக்லேட் விற்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. எவ்வளோ லாஸு? சரி, ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எப்படின்னா 20%. 20%னா 120. அங்கே எப்படி 80ன்னு போட்டோம் அதே மாதிரி 120% லாபம் கொடுத்துருக்கு. இன்ட்டு எதுலேருந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து. நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து 20% லாபம். நான் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 20/9. இது சால்வ் பண்ணால் என்ன? இங்கே 3, இங்கே 4, 3வது பேரில் போட்டுக்கிறேன். 8/3 இன்ட்டு என்ன? 96. இப்போ இது சால்வ் பண்ணால் இது இந்த பக்கம் இருக்கிறது போச்சுன்னா n = 96
இன்ட்டு 3/2 இங்கே 4 இருக்கா, டிவைட் பண்ணால் 4னா 2 16 4 24 இங்கே 4னா 12 12 இன்ட்டு 3 36. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive odd numbers is 399. லோவர் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஆட் நம்பர்ஸ்னால் 1 3 5 இப்போ எக்ஸு இந்த 3னா எக்ஸ் ப்ளஸ் 2 இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர், என்ன நம்பர்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன சொல்கிறாங்க, அதை ப்ராடக்ட் பண்ணால் 399 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு ஃபார்மேட் பண்ணுவோமா, ஃபார்முலா ஈக்குவேஷன் மொத்தம் உள்ளே மல்டி பண்ணால் x² + 2x வந்து இந்த 399 இந்த புக் கொண்டு வந்து -399 = 0. இதுக்கு ஃபேக்டரேஷன் பண்ணால் என்ன வரும், 21 அப்புறம் 19. பாருங்கள், இது ரெண்டுமே ஆட் நம்பர்ஸா, 19 21. இப்போ இதுக்கு சிம்பிள் என்ன வரும், மைனஸில் இருக்குன்னா இப்போ இதுக்கு இங்கே ஒரு ஏதோ ஒரு மைனஸ் இருக்கணும், +2 இருக்கணும், அப்புறம் இங்கே இதுக்கு ப்ளஸ். இப்போ மைனஸ் இருக்க வேல்யூ தான் இது இருக்க நம்பர் 19 21. இதில் சின்ன நம்பர் இது 19. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தேவையில்லை, அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த ₹7,500 for 2 years 4 months at 12% per annum அப்படின்றாங்க. அதாவது 7,500 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 2 வருஷம் 4 மாதத்துக்கான காம்பவுண்ட். இது வந்து ஃபஸ்ட் நம்ம 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ட்ரீ மெத்தடில் போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 12%னா 900. செகண்டுக்கு செகண்ட் இயருக்கு வந்து அதே 900. இதுக்கான வட்டி இது 12%னா 10%னா 90, 9 9ன்னு 2%, 18, 108. இப்போ தேர்ட் இயருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா இங்கே 4 மாதம் இருக்குல்ல, அது அப்படின்னா தேர்ட் இயருக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு 900, அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு இதுக்கான வட்டி 108, சரி ஃபஸ்ட் இயரில் இருந்ததுக்கான வட்டி அதுக்கு 108, அதுக்கப்புறம் 108க்கான இது வந்து 12.96. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம், தேர்ட் இயர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தேர்ட் இயரில் நம்மளுக்கு 4 மந்த்து தான் தேவைப்படும். தேர்ட் இயரில் 4 மந்த் தான் தேவைப்படும். தேர்ட் இயரில் ஆட் பண்ணால் என்ன வருது, 900 108 108 12.96னா இது பண்ணால் 1008 1116 1128 1128.96. இப்போ இது கூட இதில் வந்து நம்மளுக்கு எத்தனை இதுக்கு வேணும், 4 மந்த்ஸுக்கு தான் வேணும். 4 மந்த்ஸுக்குனா 12/3 அப்படின்னு போட்டால் 4. அதாவது 4 ஒரு வருஷத்தை நான் 3 பிரித்தா 4 மாதம் வருமா. இப்போ 4 3ஆல் டிவைட் பண்ணோம்னா வருமா, பாருங்கள் 9 3. இங்கே என்ன வரும், 7.6.3 சம்திங் வருமா. நம்மளுக்கு இங்கே வந்து எல்லாமே ஹோல் நம்பரை கொடுத்துருங்க, அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்குவோம். 376 இது கூட ஆட் பண்ணுவோம், 376 அப்புறம் 900 900 1800 அப்புறம் அந்த 108 ஆட் பண்ணால் 4. இங்கே 4ல் ஆரம்பிக்கிற வர ஆப்ஷன் இது மட்டும்தான், அப்புறம் அப்படியே போட்டுடலாம். ஆட் பண்ணி பார்த்தாலும் 2284 தான் வரும். ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் 2284. அடுத்ததுக்கு போகலாம். A trader marks goods 20% above cost price if a discount of 5% is allowed. The final profit percentage is அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறான், ஒரு பொருள் இருக்குது, அதோட பொருளோட விலையே தெரியாது, அது வந்து 20% அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக மார்க் பண்ணிக்கிறான். இப்போ அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று 100 ரூபான்னா
அவன் மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 120 ரூபா. அதில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 5%னா 95% விற்கிறான். ஓகேவா? விற்றா அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இதில் அடித்து பார்ப்போமா? 10னா அதாவது 2 1 45 19 2 6 6 × 19 4 1 1 ஓகே 114. இது இப்படி பிரிச்சுக்கலாமா? இங்கே 20% லாபம் பண்ணுறப்ப 20ன்னு எக்ஸ்ட்ரா போட்டோம்ல, 100 + 20. அதே மாதிரி 100 + 14, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா இந்த 14 தான் அவருக்கு வந்து லாபம். அந்த 14ன்றது வந்து 100ன்றனால பர்சன்டேஜ், அப்புறம் 14%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 carpenters makes 96 windows in 16 days. How many windows will 8 carpenter makes in 4 days? அப்படின்னா 6 கார்பெண்டர் 96 ஜன்னலை 16 நாளில் செய்கிறாங்க. அதே மாதிரி 8 கார்பெண்டர் 4 நாளில் எத்தனை ஜன்னல் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுவோம்? நம்ம கம்பேரிஷன் மெத்தடு, அதே டைம் அண்ட் ஒர்க்கு தான். கம்பேரிஷன் மெத்தடில் MTD / W = M2 T2 D2 / W W2 1 1 1. 2 பேர் இது கம்பேர் பண்ணுறது. இப்போ எத்தனை மின்னு? 6 means 16 days 96 விண்டோஸ். அதே மாதிரி இங்கே 8 மின்னு 4 நாள் எத்தனை விண்டோஸ் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எப்படி வரும்? X = 8 × 4 × 96 / 6 × 16. 6னா 1 with 8 6னா 6, இந்த 16 போச்சு. 8 4s are 32. X = 32 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். cos θ + sin θ = M, secant θ + cosecant θ = N. இப்போ M/Nன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. M/Nனா M/N அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன? cos θ + sin θ / secant θ, அதான் என்னோட வேல்யூ. secant θ + cosecant θ. சீக்கன்றது என்ன? நம்ம வந்து சீக்கன்றதுக்கு 1/cos, சீக்கன் θனா 1/cosஆ? சீக்கன்னா 1/cos, கொசிக்கன்னா 1/sin. இப்போ வந்து அப்படியே அப்ளை பண்ணுவோமா? cos θ + sin θ = 1/cos + 1/sin. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் cos θ, இது இடம் பத்தல. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் cos θ + sin θ / cos θ + sin θ / sin θ cos θவா மல்டிப்ளிகேஷன் வருமா? இப்போ வந்து இது மேலே போச்சுன்னா இப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆயிருமா? இருக்க ஆன்சர் வந்து இது வந்து மேலே போயிட்டு ஆன்சர் வந்து sin θ cos θ மல்டிப்ளிகேஷனில் தான். இதுதான் ஆன்சர், பி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி சம்மு. என்ன சொல்லியிருக்காங்க? sin θ / 1 + cos θ + 1 + cos θ / sin θவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்? இது இங்கேயும் பண்ணால் sin × sin, அப்படி இது பண்ணுவோமா? sin × sin sin² θ ப்ளஸ் இது அப்படியே இங்கே பண்ணுவோம். இதையும் பண்ணோம்னா 1 × 1 1 1 × cos θ cos θ
அப்புறம் திருப்பி இதை எடுத்து இதுங்க பண்ணோம்னா காஸ் இன்ட்டு 1 காஸ் தீட்டா ப்ளஸ் அடுத்தது காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இது சைன் நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ தெரியும்ல, ஈக்குவல் டு 1. இப்போ வந்து இந்த சைன் ஸ்கொயர் இருக்கும், காஸ் ஸ்கொயர் இருக்கும், 1 அப்படின்னு மாற்றிட்டா இங்கே 1ன்னு மாற்றிக்கிறோம். அப்புறம் 1 இங்கே ஒரு 1 அதை ஆட் பண்ணால் 2 ப்ளஸ் 2 காசு இருக்குது, அப்போ 2 காசு ஆட் பண்ணால் 2 காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ வந்து இதில் 2 காமனாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை அந்த சைன் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குமா, போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன, 2 பை சைன் தீட்டா. ஆன்சர் வந்து 2 பை சைன் தீட்டா. ஆப்ஷனில் இங்கே வந்து ஆப்ஷனில் இல்லை, ஆனால் ஆன்சர் வந்து கரெக்ட் 2 பை சைன் தீட்டா தான். ஓகே, ஆப்ஷன் கரெக்ட் தான், இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கு 2 பை சைன் தீட்டா. ஓகேவா? ஆன்சர் வந்து 2 பை சைன் தீட்டா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏஜ் சம் பாருங்கள். ஜெய் அண்ட் ஜோஸ் ஏஜ் ரேஷியோ இஸ் 5:2. ஜெய்க்கும் ஜோக்கும் ஜோஸ்க்கும் 5:2 ரேஷியோவில் இருக்குது. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால், அதாவது இவருக்கு எவ்வளோ ஏஜுன்னு தெரியாது, அதனால் 5xன்னு வச்சுக்கணும். ஏஜை 2x ஏஜை ஆட் பண்ணால் 63 வருது அப்படின்னாங்க. அப்படின்னா 7x = 63, அப்படின்னா x = 9. அப்போனா இவங்களோட எக்ஸுக்கு 9 போட்டோன்னா அவங்க ஏஜ் தெரிஞ்சிடும். ஆஃப்டர் 9 இயர்ஸ் வாட் வில் பி தர் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேர் ஏஜோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 5xக்கு என்ன, 5 × 9 45 இஸ்ட்டு அதாவது டிவைடில் போட்டுக்கலாம். 2 × 9 18 18. இப்போ இவங்க வந்து 9 வருஷத்துக்கு அப்புறம், அப்படின்னா +9 கேட்குறாங்க. கரண்ட் ஏஜ் வந்து 45 18. இப்போ இந்த ஏஜ் என்ன, ப்ளஸ் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 45 + 9 54, 18 + 9 27. இப்போ இதோட ரேஷியோ என்ன போட்டு பார்ப்போமா, 27 × 2 54, 2 / 1, 2:1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். A factory produce 18,58,509 கேசட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜனவரி மந்த்து. பிப்ரவரி மந்தில் அதாவது அதை விட 7,623 கேசட் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்க. அப்படின்னா பிப்ரவரியில் எவ்வளோ வந்திருக்கும், இது இல்லை, பிப்ரவரி வந்து திருப்பி இதை ஆட் பண்ணால் தான் பிப்ரவரி. ஆட் பண்ணால் 2 3 1 6 6 8 1. இப்போ வந்து இதையே அண்டு மார்ச்சில் வந்து ஃபியூவர் இன் மார்ச், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபியூவர்னால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 25,838 கேசட் குறைஞ்சிருந்தா என்ன கேட்குறான், வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன், டோட்டலாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட் இது குறைஞ்சது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோமா, குறைஞ்சது எவ்வளோ 18 4 இந்த பக்கம் வந்து போடலாம், 4 9 2 0 4. ஓகேவா? இது இப்போ வந்து மார்ச். இப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன்னா எதை ஆட் பண்ணணும், இதையும் 3 மந்தோட இது வந்து டோட்டல் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ, ஆட் பண்ணி பார்ப்போமா, 9 2 11 11 + 4 5. 5ல் ஆரம்பிக்கிற ஆப்ஷன் 2 இருக்குது. அப்போ அடுத்த பாயிண்ட் போகலாம். 0 3 9 12 2ன்னு வருது. சாரி, இங்கே எக்ஸ்ட்ரா ரிமைனிங் 1 இருக்குல்ல, 1
10 + 3 13 3ன்னு வர்றது 9 3 5ன்னு முடியுது. அப்படின்னா இதுதான் ஆப்ஷன். அடுத்தது போகலாம். இந்த சம் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இஸ் 144 அப்படின்றாங்க. அதாவது ஈவன் நம்பர்ஸ்னால் 2 4 6. இதுக்கும் பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் 2 தான். ஓகேவா? நம்ம இதே மாடல் சம் இன்னொன்று பார்த்துருப்போம் இந்த செட்டில். இதே மாதிரி தான் கேட்டுருவாங்க. இதே போடலாமா? இதை சால்வ் பண்ணால் என்ன சொல்கிறாங்க? எல்சிஎம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு தெரியுமே இல்லை, எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது ஒரு ஃபஸ்ட் நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் நம்பர், அதாவது 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம். அப்போ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 144. எப்பயுமே ஈவன் நம்பரோட எல்சிஎம் என்ன? இப்போ 4 6 8ன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 2. பாருங்க, இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸா? இப்போ எல்சிஎம் HCF என்ன? HCF வந்து 2 தான். அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இது 2. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் தெரியாது. இப்போ நம்பர்ஸ் வந்து என்னென்னு போட்டுக்கலாம். எக்ஸ் பெர் மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்டில் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை சால்வ் பண்ணால் x² + 2x. இதை சால்வ் பண்ணால் 288. இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் x² + 2x - 288. இதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுத்தால் 8 வர மாதிரி ஃபேக்டரைசேஷன் பாருங்க. 15 × 15 வந்து 255 போயிருமா? 225. அப்போ அதுக்கு மேலே இருக்குன்னா 17லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கணும். இது வந்து 18 8 6 8 6 48ல் ஓகே 16 அப்படி வந்துடும். இப்போ மைனஸ் சிம்பிள் வந்து 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சா? 16ம் 18ம் ஈவன் நம்பர்ஸ், அதே மாதிரி கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். அதனால் இதுதான் ஆப்ஷன் 16 18. ஓகேவா? இங்கே சிம்பிள்ஸ் தேவையில்லை. ஃபேக்டரைசேஷனில் சிம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அதனால் அது தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் வரும். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 13 14. இங்கே வந்து 1 டிஃப்ரென்ஸு +1. அங்கே 18னா 4 +4. அடுத்தது 27. 18 27னா +2னா 9. அடுத்து என்னவா இருக்கும்? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இது 1 4ன்றது 1க்கு அடுத்தது எப்படி வருது? 2² மாதிரி இருக்கா? அடுத்து இது பாருங்கள் 3². அப்படின்னா இங்கே 4² 16. அப்படின்னா 27 + 16 3 1 43 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கண்டினியூட்டி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சம்மெல்லாம் நம்பர் சீரிஸில் ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். போர்ட் மாஸ் ரூல் படி போடணும். இப்போ போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் எவ்வளோ? 6 - 3 3 3 × 5. அடுத்த ப்ராக்கெட் வெளியே இருக்குது மல்டிப்ளிகேஷன். அடுத்தது 5னா 15. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்னா +2 +2 + 17. அப்புறம் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் இந்த ப்ராக்கெட் வெளியே சொன்னால் 26 - 17 9. அப்புறம் அவுட்டில் இருக்குது 12 - 9 3. ஆன்சர் வந்து 3. சரி, நெக்ஸ்ட்டு இந்த சம்மும் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது எப்படி போடலாம்? 9/13. இங்கே டிவிஷனில் இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனை மாற்றிக்கலாமா? மல்டிப்ளிகேஷனை மாற்றினா 26/18. இந்த பேருக்கு டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றினா 52/90. இப்போ இதுக்கு 2 13னா 26னா இதுக்கும் 2. அதுக்கப்புறம் இந்த 2க்கு இதை போட்டால் 45. இந்த 2க்கு 15னா 26. 26/45. ஆன்சர் இருக்கா? 26/45 இருக்குது. ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் என்ன பாருங்கள். அப்துல் ப்ரிப்பர் 42 லிட்டர் ஆஃப் மெடிசன் ஃபில்லிங் பாட்டில்ஸ் ஆஃப் 280 ml. ஹவு many பாட்டில் requires அப்படின்னா
42 லிட்ரு மெடிசனை வந்து 250 ml பாட்டிலில் நிரப்புனா எத்தனை பாட்டில் தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்போ மில்லி லிட்டராக மாற்றினா 1000 மில்லி லிட்டரு தான் 1 லிட்டரா. அப்போ 40 × 1000 டிவைடட் பை 280 போட்டோம்னா எத்தனை பாட்டில் கிடச்சிருமா? இப்போ சால்வ் பண்ணால் 28னா இது 2 டேபிள் 2 4 இங்கே வந்து 2 1 1 4 17னா 7 டேபிள் பண்ணால் இங்கே 2 இங்கே 3 இதை பண்ணால் இங்கே 50 3 × 50 150 பாட்டில்ஸ் 150 பாட்டில்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 4.5 மீட்டர் ஆஃப் கிளாத் ப்ரைஸ் ₹60.75 அப்படின்றாங்க. இப்போ ஃபைண்ட் த கிளாத் பெர் மீட்டர், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது 4.5 4.5 வச்சுக்கலாம். 6.75 75னா 3/4 கொஷின்லேயே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே செக் பண்ணிக்கலாம். 4.5 இப்படி இப்போ வந்து என்ன எப்படி பண்ணலாம்? 60 3/4 per 4 எவ்வளோக்கு? 4.5 மீட்டருக்கு. அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 60 6 4 சார் 240 240 + 3 243 டிவைட் பை 4. இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது இங்கே பண்ணால் 4 2 8 8 + 1 9 9 டிவைட் பை 2 அந்த 2 மேலே போயிடும். ஏன்னா இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம்னா தலைகளாக மாறிடுமா? அப்படி ஓகேவா? இதில் இது வந்து 2 கீழே 18 மேலே 243. இதை சால்வ் பண்ணால் 18 9 டேபிள் 9 டேபிளில் பண்ணால் கீழே 18க்கு 2 24னா 18 2 9 சார் 18 ரிமைனிங் 6 63 63னா 7 27 டிவைடட் பை 2 அவங்க பாயிண்டில் கொடுத்துறாங்க. இப்போ சால்வ் பண்ணால் 13.5 13.5 ஆன்சர் இருக்குது. சால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்கள். எ ட்ரேடர் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 சேர் ஈக்குவல் டு த 25 சேர் ஈக்குவல் டு த 20 சேர்ஸ் அப்படின்றாங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது 25 சேர் வாங்குகிற காசுக்கு இவர் விற்கிற சேர் 20 சேர் விற்றுறாரு. அதாவது இவருக்கு வந்து 5 சேர் வந்து லாபம். எதில்? விற்கிற இப்போ மிச்சம் இருக்க 5 சேரையும் எந்த வேலைக்கு போகிறாரு? இந்த 20 சேர் விற்று லாபம் எடுத்தார்ல, அதில் தானே இப்போ. அப்போ 20க்கு 5 எத்தனை பர்சன்ட் கண்டுபிடிச்சோம்னா முடிச்சு 100 போட்டோம்னாலே தெரிஞ்சிடும். இங்கே 5 5 அவருக்கு 25% லாபம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பாருங்கள். இது ஒரு மென்சுரேஷன்ஸ் மெத்தடு. என்ன சொல்கிறாங்க? ஒயர் வந்து பென்ட் இன்டு எ ரெக்டாங்குலர் த டைமென்ஷன் 42.7 மீட்டர் இன்ட்டு 21.8 மீட்டர் 42.7 21.8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இஃப் ரீபெண்ட் இன்டு த ஸ்கொயர், இதவே ஸ்கொயராக மாற்றினா ஒரு சைடோட வாட் இஸ் த சைடோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஓவரால் இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டலாமா? இது ஓவராலுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா என்ன? 2 × L + B லென்த் டு பிரெத். லென்த் என்ன? 42.7 21.8 ஆட் பண்ணால் 5 4 6 64.5 64.5 இன்ட்டு 2 அப்படின்னா 2 டைம் ஆட் பண்ணால் மதியா ஆட் பண்ணால் 0 9 get 12 129. இப்போ 129 நம்ம 4ஆக பிரித்தோம்னா ஒரு சைடு தெரிஞ்சிருமா? ஏன்னா 4A தானே இப்போ ஸ்கொயரோட பெரிமீட்ரு. அப்போ ஏ தானே நம்மளுக்கு தெரியணும். அதனால் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்?
3 4 12 அப்புறம் திருப்பி 2 பாயிண்ட் ரிமைனிங் 1 வந்துருமா 1 இருந்தால் 8 32.2 சம்திங் பாருங்கள் 32ல் இருக்க ஆப்ஷன் இது ஒன்று தான் 32.25 ஓகேவா அடுத்தது போகலாம் ஓகே இந்த சம் பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதாவது 5000 ரூபீஸ்க்கு 2 வருஷம் 8% பெர் ஆனம் 5000க்கு 8%னா 40 அப்போ 400 வந்து 1 இயருக்கு ஓகே அதுவே 2 இயர் ஆச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 400 + 400 800 வட்டி கிடைக்கும் ஓகேவா அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 2 வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயருக்கு 400 அடுத்த இயருக்கு அந்த 400 ப்ளஸ் இதுக்கான 8% 8 4 சார் 32 இப்போ அந்த 32வும் சேர்த்து 432 ப்ளஸ் அந்த 400 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை 832 கிடைக்கும் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இங்கே 32 அப்போ ஆன்சர் வந்து 32 அவ்வளோதான் ஓகேவா இந்த ட்ரீ மெத்தடில் போட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயந்தான் நம்மளுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்காமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா P × 1 + R⁴ n - 1 அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்